தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெட்டிக்கடைக்கு பின்னர் பார் செட்டப் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே பெட்டிக்கடையின் பின்புறம் பார் அமைத்து சைடிஷ் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். சத்தியமூர்த்தி, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். கள்ளக்குறிச்சி நகரில் டாஸ்மாக் கடை அமைந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பெட்டிக்கடைகள் மற்றும் தின்பண்ட கடைகளில் தனி அறை அமைத்து மது அருந்த அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்து கச்சராயபாளையம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை அருகே சாகுல் அமீது என்பவர் தின்பண்ட கடை நடத்தி வந்தார். சாகுல் அமீத் தன்னுடைய கடையின் ஒரு பகுதியில் தனி அறை அமைத்து கடைக்கு வந்து சைடிஸ் வாங்கும் மதுப்பிரியர்கள் அந்த தனி அறையில் அமர்ந்து மது அருந்த அனுமதி அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. தின்பண்ட கடையின் தனி அறை அமைத்து மது அருந்த அனுமதி அளிப்பதாக ஏற்பட்ட அந்த புகாரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கோட்ட கலால் அலுவலர் சிவசங்கரன் மற்றும் காவல் நிலைய ஆய்வாளர் ராபின்சன் ஆகியோர் சாகுல் அமீது கடைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள். அப்போது சாகுல் அமீத் தன்னுடைய கடையின் ஒரு பகுதியில் தனி அறை அமைத்து சைடிஸ் வாங்க வரும் மதுப்பிரியர்கள் அந்த அறையில் அமர்ந்து மது அருந்துவதற்கு அவர் அனுமதி அளித்தது அங்கு தெரிய வந்தது. அதிகாரிகளின் இந்த சோதனையின் போது அந்த தனி அறையில் 2 பேர் அமர்ந்து மது அருந்தியதும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தின்பண்ட கடையில் தனி அறை அமைத்து மது அருந்த அனுமதி அளித்த குற்றத்திற்காக சாகுல் அமீத் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சாகுல் அமீது தின்பண்ட கடைக்கு கோட்ட கலால் அலுவலர் சிவசங்கரன் மற்றும் காவல் ஆய்வாளர் ராபின்சன் ஆகியோர் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த தின்பண்ட கடைக்கு தற்போது சீல் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.